ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்பைரிங் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைகாஸ்ட் காரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். Mercedes Benz SLS AMG. Hi. Hello family members and welcome back to my channel. It's me Agukat once again, and first of all, don't forget to subscribe my channel and like, comment, share, and please don't skip my video. I want to watch till the end. இப்போது நேராக இந்த ஆக்சுவல் காரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2012 மெர்சைடிஸ் பென்ஸ் எஸ்எல்எஸ் ஏஎம்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா லக்ஸுரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் மெர்சைடிஸ் கிட்ட இருந்து. இது வந்து 2 டோர் கூப்பே கிடையாது, கூப்பே. இதுக்கு பேர் தான் கல்விங் டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோர் இப்படி ஓப்பன் ஆகிறதுனால தான் இந்த கார் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீகல். ஸோ அதோட ஷேப்பில் இருக்கும் அந்த கார். இந்த விங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதுக்கு வந்து இந்த கல்விங்ன்னு சொல்கிறது ஒரு பேர் வச்சாங்க. இது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, 1950 மெர்சைடிஸில் 300 SLன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு. இது கிளாசிக் கார். நான் அதோட பிக்சர் இப்போ காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது சைஸ், பானட்டோட சைஸ் பாருங்கள். 6.3 லிட்டர் என்ஜின் கொடுத்துருப்பாங்க இதில். அது வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்பீட் டூல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருப்பாங்க. V8 என்ஜின். ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 563 ஹார்ஸஸ். ஸோ டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 317 சொல்கிறாங்க. 0 to 100 3.7 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவல் காரோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம டைகாஸ்ட் காரோட டீட்டெயிலிங்கில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது என்ன பிராண்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கின்ஸ்மார்ட்டோட பிராண்ட் தான் இது. கின்ஸ்மார்ட் மேட் இன் சைனா. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க மெர்சைடிஸ் பென்ஸ் எஸ்எல்எஸ் ஏஎம்ஜி. ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 1:36. காரோட டிசைன் தாறுமாறாக இருக்கும். இதில் அப்படி பக்கா டீட்டெயிலிங்கோட டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ஏர் எக்ஸிட் வென்ஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.3 லிட்டர்னு சொல்லிட்டு பக்காவாக மென்ஷன் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெர்சைடிஸ் லோகோ வந்து இந்த இடத்துல இருக்கும். பட் அது பெரிய டீட்டெயிலிங்கில் இல்லை. பழைய கார்ஸில் இருக்கிற மாதிரி விண்டேஜ் மெர்சைடிஸ், ஆக்சுவல் கிரில்லில் இருக்கிற மெர்சைடிஸ் சிம்பிள் இப்படி இருக்கும். ரியர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எலிகெண்ட்டாக இருக்கும் ரியர். இதோட ரியர் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஃபேமிலி கார் மாதிரியும் இருக்கும், ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் கார் மாதிரியும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லரோட டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்டிவ் ஸ்பாய்லர். இதில் ஒரிஜினல் காரில் வர்றது. அலாய்ஸ் கூட பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆக்சுவல் மெர்சைடிஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சில்வர் ஆரோஸ் அந்த சிம்பிள் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற டீட்டெயிலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெருசாக இல்லை, பட் இட் இஸ் ஓகே. இது நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 7 to 8 years ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறப்போ 300 சம்திங் அதாவது ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போது வந்து கரண்ட்டாக எந்த ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இது சேலில் இல்லை. கின்ஸ்மார்ட் மாடல்ஸ் வந்து இந்தியாவை எக்ஸ்போர்ட் சைனா ப்ராடக்ட் தான் அது. மேஜராக இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் கம்மி பண்ணிட்டப்போ இந்த கார்ஸ்லாம் வந்து இல்லை.
அப்பயும் நம்மளால் வந்து அலிபாபா அப்புறம் ஈபே அந்த மாதிரி வேறு சில பங்கூட் அந்த மாதிரி வேறு சில சைட்ஸில் வந்து இந்த கார் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கின்ஸ்மார்ட் கார் கலெக்டர்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது இன்னமும். அவங்களாம் அதில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது புல்பேக் கார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட் என்ஜினில் கொடுத்துருப்பாங்க, வேறு எந்த கார்ஸ்லேயும் இல்லாத மாதிரி. நம்ம பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கின்ஸ்மார்ட்டில் உள்ள எல்லா கார்ஸுமே வந்து ரியர் வீல் டிரைவில் தான் இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மஷின் வைக்கிற மாதிரி இடம் இல்லை, அதனால இந்த காரில் வந்து ஃப்ரண்ட்லேயே மொத்தமாக முடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. இந்த டீட்டெயில் சொல்லி இந்த ஆக்டிவ் ஸ்பாய்லர்ன்றது என்ன ஆகுன்னா, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாய்லர் வந்து பாப்பப் ஆகும். பாப்பப் ஆகிட்டு பிரேக் ஜோன் அப்போ இந்த ஸ்பாய்லர் வந்து டாப் ஸ்பீடில் போகும்போது ஸ்பாய்லர் எப்படி இருக்கும், பிரேக்கிங் ஜோனில் எப்படி ஆயிரும். ஸோ அது ஒரு டவுன் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால தான் இந்த ஆக்டிவ் ஸ்பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க. தேவையில்லாத டைமில் உள்ளே இருக்கும், தேவைப்படுற டைமில் மட்டும் வெளியில் வரும். ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான். நார்மல் மோடில் நம்ம ரோட் கண்டிஷன்ஸில் நம்ம வேண்டான்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ காரோட 360 டிகிரி லுக்குக்கு போயிடலாம். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபோவும் சொல்கிறேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் வந்து சேஃப்டி கார்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபார்முலா 1ல். அப்போது ஃபஸ்ட்டு எஸ்எல்எஸ் ஏஎம்ஜி தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஜி ஜிடி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ப்ராடக்ட், பட் ஆக்சுவலாக நல்லா டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்டில். இதில் நீங்கள் கம்பேரிசன் கூட பார்க்கலாம். இந்த எஸ்எல்எஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரியர் லுக் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், லைட்ஸை தவிர்த்து. ஃப்ரண்ட் லுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பானட்டோட சைஸ் எப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெருசாக இருக்கோ அதே மாதிரி தான் இது பானட்டும் இதுக்கும் பெருசாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன கம்பேரிசன். இந்த டாய் பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஃபுல் டெப்த் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காரோட பையிங் லிங்க் வந்து எந்த சைட்டில் இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தரேன். Okay, thank you for watching. Signing off. So please whatever. Please I want to reach 1 million likes. So please sarapakara. Okay, thank you.